இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போகுது. உங்க நிழல் செஞ்ச பாக்கியம் கூட எனக்கு இல்லையா? நானும் கூடவே வரேன். பிடிவாத வேண்டாம், சொன்ன கேளு. நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன். போயிட்டு சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். வர்ற போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் சொல்லு. சொல்லு. உங்கத்தான் நீங்க எனக்கு பத்திரமா கொண்டு வரணும்னு கேக்குறேன். அது மட்டுமல்ல, உன்னை 2 நாளைக்கு பிரிஞ்சிருக்கிற தண்டனைக்கு பரிகாரமா எப்பவுமே உன் கூட இருக்கும்படியா திரும்பி வந்ததும் கல்யாணங்கிற நல்ல செய்தியை நான் கொண்டு வர போறேன். பட்டுமா? கவலை எல்லாம் பொன்னிய பத்தி தான். பொன்னிய பெண் பார்த்துட்டு போனவர் போற போதே பொட்டுன்னு போயிட்டாருன்னு சொல்லி வேற யாரும் பொன் பார்க்க வரமாட்டாங்களே அப்படின்ற கவலை தான் எனக்கு. அதனாலதான் திரும்பவும் நானே வந்தேன். ஏய்யா, எங்க வீட்டு கவலை உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சா? துக்கம் விசாரிக்க வேண்டிய இடத்துல நிச்சயதார்த்தமா பேசுறீங்க. இந்த கேமரா, வாட்ச், வைர மோதிரம், பர்ஸ், இந்த பெட்டி, இது எல்லாமே விபத்து நடந்த இடத்துல கிடந்தது. இதெல்லாம் மோகன் தானா? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமா இன்ஸ்பெக்டர், எல்லாமே தம்பிது தாங்க. பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் அவர் பாடியை வந்து எடுத்துட்டு போங்க. எப்படி ஆளு? அந்த மோகன் மாதிரியே இல்ல? சக்சஸ், 10% சக்சஸ். கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல. அந்த மோகனை பார்த்தாலும் அசந்துடுவான். இந்த உருவ ஒற்றுமையை வச்சு நம்ம காரியத்தை சாதிக்கணும். சரி சரி, இவங்களை பத்தி எல்லாம் முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த பெரிய மனுஷங்க வாழக்கூடிய பங்களாவுடைய வெளித்தோற்றம். ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஒன்னா இருந்தா மட்டும் போதாது. பேச்சு, நட, உட, பாவனை, குணம், அங்க உள்ளவங்களோட பழகிற முறை, இதுல எல்லாம் வித்தியாசமே தெரியக்கூடாது. கொஞ்சம் தவறுனா கூட நம்ம திட்டமெல்லாம் நுறுங்கி போயிடும். லட்சக்கணக்கான பணம் சம்பந்தப்பட்ட விவகாரம், ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். இந்த கைய தூக்க கூடாது. இந்த கையில இப்ப அடிபட்டு இருக்கு பாபு. பாபுவா? இப்ப என் பேரு மோகன். வெரி குட், வெரி குட். எனக்கு அடுத்த வாரிசு அன்பான மருமகனா வரப்போற கலைமணி லாயர். இது சம்பந்தமான பத்திரம் எல்லாம் ரெடிதானே? ரெடி மேடம், நீங்க சைன் பண்ண வேண்டியதுதான். தேங்க்யூ மேம். இதே நேரத்துல அந்த மோகன் பைய சொர்க்கத்தோட கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். நோ நோ மேனேஜர், நரகத்தினுடைய கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். ஏதோ ஒரு கதவை தட்டுவான். குட் குட். Cheers. For your help. Thank you. என்னது நம்ம கதவை எவனோ தட்டுறான்? Wait a minute. Excuse me. Sure. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. யாரு?
யார் நீ? அம்மாவே தன் பிள்ளையை மறக்கலாமா? நீ யாருன்னு கேக்குறேன். அம்மா, நான் தான் உங்க மகன் மோகன். இல்ல, நீ மோகன் இல்ல. என்ன அம்மான்னு கூப்பிடாத. மோகன் பெரிய விபத்துல செத்துட்டான், எரிஞ்சி சாம்பல் ஆயிட்டான். அப்ப நான் யாரு? மோகன் செத்து போன விவரம் தெரிஞ்சு மோகனா நடிக்க வந்த மோசக்காரன் நீ. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. போய் கதவை சாத்தியா? நானா? இல்ல நானா? போய் சாத்தியா கதவை தரையா? நான் அப்படியே புடிச்சுக்கிறேன். ஏன் நிக்கிறீங்க? ஏன் நின்னுகிட்டு பாக்குறீங்க? போங்க, போய் நிறுத்துங்க அவனை. போங்க. மேனேஜர், ஸ்டாப் ஹிம். தலைவனே, You idiot! முட்டாளுங்க, எழுந்துருங்க. மேனேஜர், போலீஸ்க்கு போன் பண்ணு. போலீஸ்! போன் டு போலீஸ். போலீஸ்! Here, here. வாங்க 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 உலகத்தை ஐயா பாருங்க. இந்த மாதிரி ஐயா எந்த நாட்டுல நடக்குது, இங்க நடக்குது. ஏன் சார் இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க? மேனேஜர், பாப்பா, இன்ஸ்பெக்டர். எங்க அவன்? நான் இங்க இருக்கேன். இன்ஸ்பெக்டர், இவன் தான். ப்ளீஸ் அரெஸ்ட் ஹிம். Oh God. Pleased to meet you, Inspector. இன்ஸ்பெக்டர், முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. Please. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் மோகன். நான் எப்படி நம்புறது? நீங்க தான் உண்மையான இன்ஸ்பெக்டர்னு நான் எப்படி நம்புறது? ஓகே, மை பாஸ்போர்ட். ஓகே. இன்ஸ்பெக்டர், இது எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கான். மம்மி, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஓ மேடம், மோகன் போட்டோ ஏதாவது இருக்கா? அதோ அங்க இருக்கே. ரெண்டு போட்டோ ஒரே மாதிரி தானே இருக்கு. இன்ஸ்பெக்டர், இவனை பார்த்த கண்ணால படத்தை பாக்குறீங்க, அப்படி பார்த்தா ரெண்டும் ஒன்னாதான் தெரியும். யூ ட்ரை டு பிலீவ் மீ. இவன் மோகன் இல்ல, இருக்கவே முடியாது. அதை விசாரிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். Will you please keep quiet? ஓ இன்ஸ்பெக்டர், நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தங்கச்சி, சின்னம்மா அழைச்சுக்கிட்டு நீயும் போய் ரெஸ்ட் எடுத்துக்க, நாங்க பாத்துக்கிறோம். எஸ் மேடம், யூ கோன் டேக் ரெஸ்ட். நோ நோ இன்ஸ்பெக்டர், எங்க மோகன் முதுகுல ஒரு மச்சம் உண்டு, அது இவன் முதுகுல நிச்சயம் இருக்க முடியாது. மச்சம் இருக்கிறவன் தான் உங்க மகன் மோகன்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? போட்டோ இஸ் தேர். போட்டோ இருக்கு, நான் கொண்டு வந்து காட்டுறேன். கெட் அவே. போஸுக்காக எடுத்த போட்டோ எல்லாம் இப்ப கேஸுக்காக உதவுது. சிற்றம்பலையா, உங்களுக்கு மச்சம் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு போட்டோ எடுத்து வச்சுங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மச்சமா யாரோ யாருக்கிட்டயோ வகையா மாட்டிக்கிட்டாங்க. அது யாருன்னு இனிமேலதான் தெரியும். பரவாயில்லையா, மனுஷன் எப்பயாவது தன்னை மறந்து புத்திசாலித்தனமா பேசிடுவான். நீ இன்னைக்கு பேசியிருக்க. அதானே, இன்னைக்கு போகல. ஏன் போலீஸ் கேட்பாங்க? மாறுங்களா, வாயை தைக்கணும். ரெண்டு பயிலையும் பேசாம கிடக்கு. ரீட்டா, ஆல்பம் எங்க இருக்கு? மாடியில தான் இருக்கும் மம்மி, நல்லா தேடி பாருங்க. சின்னம்மா, அப்பா புஸ்தகம் வச்சிருக்க கண்ணாடி பீரோவுல மேல் தட்டுல இருக்கு. நீங்க தானே கொண்டு போய் வச்சீங்க, மறந்துட்டீங்களா? கொஞ்சம் இருங்க. கான்ஸ்டபிள், நீ கூட போ. கான்ஸ்டபிள், ஆல்பம் அங்கேதான் இருந்ததா? பாத்தீங்களா, ஆல்பம் அந்த இடத்துல நிச்சயமா இருந்ததுனால மச்சமும் நிச்சயமா முதுகுல இருக்குன்னு தெரியுதுல்ல. சும்மா ரெண்டா இன்ஸ்பெக்டர் சார், இவன் யாரோ மந்திரக்கார மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் விட்டு வச்சுங்கன்னா உங்க கண்ணையும் கட்டிடுவான் அவன். இன்ஸ்பெக்டர், மச்சத்தை பாத்தீங்களா? சீக்கிரம் முதுக பாருங்க. மிஸ்டர், கொஞ்சம் சட்டையை கேட்டுறீங்களா? இன்ஸ்பெக்டர், ஏன் யோசிக்கிறீங்க? மச்சம் இருக்காது சார், அதனாலதான் யோசிக்கிறான். I know it's a fraud. Cheat. No doubt about it. அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார். எஸ் சார், இது ஒண்ணே போதும்.
அவன் இமிடியேட்டா இழுத்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவர் மாத்திரம் ஒரு மாடர்ன் கேர்ளா இருந்திருந்தா முதுகு தெரிய ட்ரெஸ் பண்ணி இருந்திருப்பாரு. நீங்க வந்திருப்பீங்க, பாத்திருப்பீங்க, விட்டுருப்பீங்க. ஐயோ, இந்த காலத்துல பொம்பளைக்கு இருக்க வேண்டிய வெக்கமெல்லாம் ஆம்பளைக்கு இருக்குதே. முதுகு முடிக்கிட்டாரே. அந்த வெக்கத்தினாலதான் நான் தயங்குறேன். பேச்ச மாத்திரம் மச்சத்தை பத்தி பேசுறான், வெக்கத்தை பத்தி பேசுறான். நான் பாக்குறேன். நல்ல மச்ச முதுகுல இருக்கு. என்ன உன் தலையிலயா இருக்கும்? மிஸ்டர், can I see now? It is there. மச்சா இருக்கேன். வாட்? சார், கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. இது உண்மையான மச்சமே இல்ல, புள்ளி வச்சுக்கிட்டு வந்திருக்கான். யோ, எலெக்ஷன்ல ஓட்டு போட்டா புள்ளி கையில தான் வைப்பாங்க, முதுகுறியா குத்துவாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இது மச்சம் மாத்திரமல்ல, இவங்க எல்லாருக்குமா சேர்த்து ஆண்டவனா பார்த்து வச்சிருக்கிற ஃபுல் ஸ்டாப். ஐ நோ யூ ஆர் ஆல் வேஸ்டிங் டைம். மச்சம் இருக்கிறவனெல்லாம் மோகனாக முடியாது. ஐ சே அரெஸ்ட் ஹிம். Madam, how is it possible? Why not? நீங்க சொன்ன டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயி போச்சு. How can I arrest him now? Inspector. Please. மிஸ் மோகன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சு போன காருக்கு பக்கத்துல உங்க ரெஸ்ட் வாட்ச், வைர மோதிரம், கேமரா இதெல்லாம் கிடந்தது. அது எப்படி? இன்ஸ்பெக்டர், நான் சிஐடி இல்ல. ஆஃப்டர் ஆல் ஐ அம் மோகன். நான் வீட்டை விட்டு கிளம்பின போது இந்த பொருட்கள்லாம் என்கிட்ட பத்திரமா இருந்தது. ஆனா கார் ஆக்சிடென்ட் ஆன உடனே எனக்கு எதுவுமே நினைவில்லை. சுயநினைவு வந்த உடனே கொஞ்ச தூரத்தை என்னுடைய கார் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தேன். ரிஸ்ட் வாட்ச், மோதிரம் இதெல்லாம் காணல. இன்ஃபேக்ட் நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. ஐ சே, எனி மோர் क्वेश्चंस? நோ thank you. வெல் மேடம், இவர்தான் மிஸ்டர் மோகன்ங்கிறதுக்கு போதுமான அத்தாட்சி இருக்கு. இதுக்கு மேல இது விஷயமா நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும். ஓகே? ஐ அம் சோ சாரி. கான்ஸ்டபிள். இன்ஸ்பெக்டர், believe me, இவன் மோகன் இல்லை. Take him. Believe me, Inspector. Believe me, இவன் மோகன் இல்லை.